ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்கள் அம்மா அங்கேருந்து வரும்போது இந்த உன் பிள்ளைங்கள்லாம் என்னால் வச்சுன்னு இருக்க முடியாது, நீ உன் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு உன் பசங்களை எங்கன்னா கூப்பிட்டு போ. நிறைய இல்ல இல்ல என்னம்மா நிறைய இடங்கள்ல வந்து தாய் மாமா அவ்வளவு பாசமா இருப்பாங்க. ஆமா மேம், தாய் மாமாவே இல்ல அவரு. எனக்கு சித்தி கொடுமை அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இவ்வளோ நீட்டு வரவு எடுத்து இது வந்து சனியம் பிடிச்சது, என்ன சொல்றது, தத்ரம் பிடிச்சது, இது மூஞ்சப்பாரு, இதுங்கெல்லாம் இருக்கிறதால தான் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல. எங்கள் அம்மாவோட காசை வாங்கி வச்சுக்கிட்டே இப்படிலாம் எங்களை பேசியிருக்காங்க, திட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. உங்களை மட்டுமா உங்க அண்ணன் தம்பி எல்லாரையுமே? 3 குழந்தைங்க, அக்கா குழந்தைங்க 3 பேருமே தாய் மாமா அதிகமா என்ன அண்ணன் கம்மி, தம்பியும் நானும் ஈக்குவல். உடனே தான் எங்கள் அம்மா சரி இவன் இப்படி சொல்கிறானே, இவங்ககிட்ட விடுறத விட நம்ம மறுபடியும் போய் சம்பாதிக்கணுமே, சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்த காசுலாம் கொடு, நான் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு 1,60,000 கொடுத்தாரு. ஆனால் எவ்வளோ கொடுத்தாங்க, குடுப்புள் வாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் நிறைய எங்கள் அம்மா விட்டுருப்பாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது இப்போ வரைக்கும். அவ்வளோ மட்டும் கொடுத்தாங்க. மீதி கொஞ்சம் கடன் கொஞ்சம் வாங்கி எப்படி எப்படியே எங்கள் அம்மா இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு